எப்படி இருக்கு? நல்லாக்கா? வீடு ரொம்ப வெக்கையா இருக்குதுப்பா. வெக்கையா கூட தாங்கிக்கலாம். உன் மொக்கைய தாங்க முடியாது. கொஞ்சம் மூடிக்கு நீரு. ஏங்க, யாருங்க இந்த பையன்? இவனா லட்சுமியோட பையன் குமாரன். ஏங்க போய் சொல்றீங்க? லட்சுமி தான் பிள்ளையே கிடையாது. பார்வதிக்கு தான் பையன் உண்டு குமாரன். ஏங்க சும்மா அப்படி போய் சொல்றீங்க? ஏய், உனக்கு தான் அறிவில்லடி. இவன் என் மூத்த பொண்டாட்டி லட்சுமியோட புள்ள குமாரன். அப்போ அவளுக்கு மட்டும் தான் ஆம்பளை பிள்ளையா? எனக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாதா? அப்போ சொத்து பூரா அவளுக்கு தான் போகும், எங்களுக்கு இல்ல. எனக்கு இப்போ உடனடியாக ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். ஏண்டி மேகி வேணும்னாலும் 2 நிமிஷம் ஆகும் ஆகிறதுக்கு. நீ அர்ஜென்ட்டா பிள்ளை வேணும்னு கேட்குற, அது எப்படி முடியும்? ஐயா, உங்களால என்னால ஒழுங்கா படிக்க முடியுதா? என்னதான் அப்ப உங்க பிரச்சனை? ஆமா, அப்படியே நீ படிச்சு கிழிச்சிட்ட. 4-5 செமிஸ்டரா இதே தான் கதையை சொல்லிட்டு இருக்க. அப்பா, யாருப்பா அந்த பொண்ணு? இதை தெரியலையாப்பா உனக்கு? தனியா என்ட்ரி கொடுத்து அதுவா பேசிக்கிறேன். இதுதான்ப்பா இந்த கதையில ஒரு தங்கச்சி கேரக்டர். அப்பா, யாருப்பா இவன்? இவனையா நம்ம வீட்டுல கூட்டு வந்திருக்கீங்க? இவனுக்கு என்னங்க வேலை? இவனுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் தெரியாது. அதான் போய் இவனை நானே போய் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐயா அப்பா, நான் அதை கேட்கல. இவனை போய் எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க. இது என்ன அந்த மாதிரி மோசமான வீடு நினைச்சியா? இது வேற யாரும் கிடையாது. இது என் புள்ள. இனிமே இவன் இங்க தான் இருப்பான். இவன் இங்க இருந்தா இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். ஏண்டி, இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எப்பவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவனை கூட்டிட்டு வந்து பண்ணிடி. தெரியாம போச்சே. ஏப்பா, எங்களால உங்களுக்கு சண்டை வேண்டாம். நான் வேணா கிளம்புறேன்ப்பா. ஏன்னா அரண்மனை பங்களா மாதிரி இந்த வீட்டுக்கு எல்லாம் நீ எதுக்குடா ஹோட்டல் தங்க போற? குத்துன மூக்குல ரத்தம் வந்துடும். அரை கிரவுண்ட்ல வீடை வச்சுக்கிட்டு அரண்மனை பங்களா மாதிரி வீடு இருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அரண்மனையை முன்ன பின்ன நீ பார்த்துருக்கியா? அரண்மனைனா எப்படி இருக்கும்? 5 அரண்மனையில் 5 அந்தப்புறம் இருக்கும். அதுலேயும் எவ்வளவு அழகழகான ஃபிகர்கள்லாம் இருக்கும். நீ இந்த மொக்க ஃபிகரை வச்சுக்கிட்டு இதில் இருக்கிற போயா, நான் வெளியவே போய் தங்கிக்கிறேன். இந்த வீட்டில் ஒரு 5 நிமிஷம் ஒழுங்கா படிக்க முடியுதா? ஒழுங்கா உட்காந்து படிச்சிக்கவே முடியாது. நான் போறேன். நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூடயே இருக்கிறேன். ஐயோ, எல்லாரும் போயிட்டாங்க. இனி என்ன இவ பெண்டு நிமித்திருவாளே? என்ன செய்ய? நானும் ஓடி போயிருவேன். நான் அடிக்க போற நேரத்துலலாம் ஆள் எஸ் ஐயா ஐயா காணாம போயிருந்தான். எப்படி தான் அந்த மேஜிக்கை கற்று வச்சிருக்கானோ தெரியல. ஹே மச்சான் பிரபாஷ், எப்படி இருக்க? அவருடைய பார்ட்டி செம்ம சூப்பராக இருக்குப்பா. டிஸ்கோலே என்ஜாய் செலிப்ரேட் திஸ் பார்ட்டி. டேய் மச்சான், எனக்கு எதுவும் இல்லையாடா? ஹேய், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. என்ஜாய் பண்ணிக்க மச்சான். ஹாய், ஏன் என்னை பார்த்து பார்க்காம போயிட்டே இருக்கீங்க? எனக்கு கண்டுக்கவே மாட்டீங்க. ஒய்? ஐ டோன்ட் லைக் யூ. உன்னை எனக்கு பிடிக்கல. நீ போயிட்டே இரு. இரு, நான் எங்கள் அண்ணன் போய் சொல்லுவேன் பாரு. உன்னை என்ன செய்வ பாரு. ஏய் போடிப்பா. நீ என்ன பெரியவாளா? உங்கள் அண்ணன் என்ன பெரிய பாக்ஸரா? என்னெல்லாம் அதுக்கு எதுவும் பயப்படுற ஆள் கிடையாது. அப்படி சொல்றா மச்சான், நீ சூப்பர்ரா. என்னடா 2 பேரை அடிச்சிட்டானா? நீ பெரிய ஹீரோவா? நான் பெரிய கிக் பாக்ஸர்ரா. தக்காளி சாறு மாறு சோறு. நான் மட்டும் என்னடா, நானும் ஒரு பெரிய பாக்ஸர் தான்டா. இப்போ என்ன விஷயத்துக்காண்டி என்ன வந்திருக்குங்க? எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீ அடிக்கிறேன்? என் தங்கச்சி நீ எதுக்கடா லவ் பண்ண மாட்டேங்க? அவள் லவ் பண்ணு சொல்கிறாளா? நீ லவ் பண்ண மாட்டேங்கிறியா? எதுக்கடா என் தங்கச்சி லவ் பண்ண மாட்டேங்க? டேய், நீ ஹீரோவாக இருந்தா நியாயமாக ஒரு பேச்சு வேணாமாடா? ஏண்டா வில்ல ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு சண்டை போடலாம், ரைட்டு ஓகே. ஏண்டா லவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாமாடா சண்டை போடுறது? ஒரு நியாயம் வேணாமாடா? ஏண்டா டப்பிங் இருந்தாலும் இது ஒரு காமெடிக்காக இருந்தாலும் நீ என்னடா ரொம்ப வேறு மாதிரி பேசிக்கிட்டு போகிற? நியாயமா? உனக்கே நியாயமாடா? பார்க்குறவங்க என்னடா நினைப்பாங்க? நியாயம் அநியாயம் இதை பற்றிலாம் நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஹீரோ, நீ வில்லை. ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த சீனில் நீ என் தங்கச்சியை லவ் பண்ணுற, அவ்வளோதான். ஹாய் பிரபாஸ் தம்பி, இனிமேல் நீங்கள் நம்ம கம்பெனி சார்பாக ஃபைட் பண்ணுறீங்கோ. நம்ம சார் தான் உங்களுக்கு பெரிய ஸ்பான்சரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கோ? ஏன்னா இனிமேல் உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் லைஃப் இருக்குது தம்பி. நீங்கள் நம்ம சார்பாகவே ஃபைட் பண்ணுங்கோ. ஓகே சார். நான் உங்கள் சார்பாக தான் ஃபைட் பண்ணுவேன் சார். இனிமேல் நான் அவர்கிட்ட போகலை சார். வெரி குட். நீங்கள் டிசிஷன் எடுத்தது ரொம்ப ரொம்ப சூப்பர். நல்லது. நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏய் அட பாவிகளா, நான் செதுக்கி இவனை சூப்பராக ஃபைட் மாஸ்டராக ரெடி பண்ணால் நீங்கள் வந்து ஈஸியாக தொக்கிட்டு போயிடுவீங்களாடா? இந்த பாரு பிரகாஷ் ராஜு, இனிமேல் அவன் உனக்காண்டி ஃபைட் பண்ண மாட்டான். இனிமேல் எனக்காக மட்டும்தான் அவன் ஃபைட் பண்ணுவான். ஆமாம், இனி அவன் எங்களுக்காக மட்டும்தான் ஃபைட் பண்ணுவார். நீங்கள் வெளியே போகலாம், இல்லை நாங்கள் ஆள் வச்சு உங்களே அடித்து தூக்கி தள்ளுவோம். ஏய், என்ன இருப்பீங்களாடா? நான் ஏற்றுமாடா? உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. உங்களுக்கும் அவ்வளோதான் மரியாதை. எவ்வளோடா எனக்கு மரியாதை? அவ்வளோதான் சொல்கிறேன்ல. அதான் எவ்வளோதான்டா மரியாதை? இப்போ நீங்கள் போகிறீங்களா இல்லை நானே கையை வச்சு உங்களே அடிக்கவா? 6 முறை சாம்பியன்ஷிப் பட்ட வாங்கினே அசால்ட் அடிச்சிட்டீங்களாடா? இனி உங்க நான் சும்மா விட மாட்டேன். போங்கடா நீங்களும் இவனும். இனி இவனுக்கு ஃபைட்டர் தேவையே இல்லை. போ.
சூப்பர் நல்லா அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டீங்க. உங்களுக்காக எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம ஃபைட்டிங் மேட்சுக்கு ரெடி ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் ஃபைட்டிங் மேட்சுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. ஆமாம் பிரபாஸ்ஜி, இப்போது நாங்கள் கிளம்புறோம் சரிங்களா? நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக இருங்கோ அடுத்த மேட்சுக்கு. சார் இருங்க சார், நானும் வரேன், விட்டுட்டு ஓடிடாதீங்கோ. போயிட்டு வரேன் சார், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரீங்கோ. யார் எக்கேடு கெட்டு போனால் என்ன, இவங்களுக்கு தேவை அவங்க வேலை, இதுதான் உலகம். சரி நமக்கு என்ன, நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம ஒரு பெரிய பாடி பில்டர் தான். நீ ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா இன்னும் டெவலப் ஆகும். A few moments later. அம்மா எங்கம்மா இருக்க? சீக்கிரம் வா. ஏண்டி நீ கூப்பிட்ட உடனே நான் உடனே முடியுமா? வாங்கி விஷம் கடையில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரமா இருக்கு. எவனும் தரவும் மாட்டேங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாக்கி இதான் விஷம். இப்போதைக்கு நம்ம இதை குடிச்சிட்டு நம்ம 2 பேரும் செத்து போயிடும் சரியா? சரிம்மா, நான் குடிச்சிடுறேன். முதல்ல நீ குடி, அதுக்கப்புறம் நான் குடிக்கேன். சரியாப்பா? இல்ல நான் நம்ப மாட்டேன். முதல்ல நீ குடி, அதுக்கப்புறம் நான் குடிக்கேன் சரியா? இல்லைம்மா, நான் சின்ன பிள்ளை, என்ன பெற்றது நீ தானே, அதனால முதல்ல நீ குடி, அதுக்கப்புறம் நான் குடிக்கேன். பெத்தவ நானா இருந்தாலும் எனக்கு முதல்ல பிறந்தது நீ தானடி. நீ தானே காதல் தொழில் இருக்க, அதனால நீ தான் முதல்ல குடிக்கணும். ஐயோ, இங்கே என்ன கலாட்டம் நடக்குது? நீ குடின்னுட்டு உங்களுக்கு யாரும் வேண்டாம், நானே குடிக்கிறேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, இது விஷம்ண்ணா. அவன் என்னை காதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாண்ணா, அதனால விஷம் குடிச்சு நாங்கள் சாக போகிறோம்ண்ணா. இந்தியாவில் லவ் பண்ணுறான்னு சொன்னால் அதுக்காண்டி மருந்து குடிப்பாங்க. இங்கே என்னடானா லவ் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக மருந்து குடிக்காங்களா மலேசியாவில்? என்ன கொடுமைப்பா இது. குமாரா, ஆரம்பத்தில் உன்னை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். நீ வந்து தான் என் பொண்ணு காண்டி அவன்கிட்ட போய் பேசுனியா? லவ் பண்ணு இல்லைனா அடிப்பேன்னு அடிச்சுட்டு வேற வந்துட்டியாம்ல. ரொம்ப தேங்க்ஸ் குமாரா. நீ இல்லைனா நாங்கள் என்னென்னவா இருப்போம். ஒரு மண்ணாங்கட்டி ஆகிருக்க மாட்டியோ? ஆக மொத்தம் ஒரு குடும்பத்தை நாஸ்திப்படுத்திருப்போம் அவ்வளோதானே. விடுங்க, அவன் லவ் பண்ண வைக்கிறேன். கிளைமேக்ஸில் எப்படியும் உங்கள் பொண்ணு அவன் லவ் பண்ணிடுவான் சரியா? அதுக்கு நான் உத்தரவாதம். அண்ணா அப்படின்னா நான் அழலை, என்னை லவ் பண்ணிடுவானா? சரி, நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். இந்த கதைப்படி அவன் கடைசியில் என்ன லவ் பண்ணுவான். ஓகே. ஐயோ, இது தெரியாம அந்த விஷப்பாட்டில் வேற காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேனே. இதை திருப்பி கொடுத்தா பணம் திருப்பி தருவாங்களா குமாரா? இதை கொண்டு போய் நீ கொடுத்துட்டு வரியாப்பா? நல்லா இருக்கே நியாயம். நீங்கள் வாங்கிட்டு வரல, நான் கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வாங்கிட்டு வரணுமா? இதை வச்சிருக்க ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பனுக்கு கொடுக்கறதுக்கு தான். அவனுக்கு கொடுத்து ஒரேடியாக படுக்க வச்சிருவோம். சரி, உங்கள் அப்பா எங்கப்பா? காலை காணும் 2 நாளா. பரவாயில்லையே, என்னையும் என் பொண்டாட்டி தேடுதானே. ஐயோ என்னங்க, எதுக்கு அழுவுறீங்க? என்னப்பா ஆச்சு? எங்கேயாவது தடிக்க விழுந்துக்கிட்டீங்களா? எதுக்கு? அப்பா ஏதாவது நாய் கடிச்சிச்சா? இல்லை ஏதாவது ஆன்டிட்ட சிமிஷன் பண்ணி அடி வாங்கிட்டு வந்தீங்களா? நல்லா கேட்குறீங்கப்பா. ஆளுக்கு ஒரு கேள்வியா? பொண்டாட்டி ஒரு கேள்வி, புள்ள ஒரு கேள்வி, பையன் ஒரு கேள்வி, எல்லாம் மானங்கட்ட கேள்வியா இருக்கு. அதான் இருக்கட்டும், விடுங்க. குமாரா கேட்டோம்ல, என்ன ஆச்சு இப்போ? ஏன் எதுக்கு கலந்துக்கிட்டு இருக்கீங்க? ஏய் குமாரா, அந்த பிரபாஸ் இருக்காமல, அவன் நடிச்சிட்டான்டா. அவன் இனிமேல் என் சார்பா பாக்ஸிங் ஃபைட் பண்ணவே மாட்டானா. அவன் வேற ஒரு குரூப்ல சேர்ந்துட்டான். அவங்களுக்காக மட்டும் தான் ஃபைட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டான்டா. யோ, அப்புறம் அவன்லாம் அடித்தான்னு சொல்லி அடி வாங்கிட்டு வந்து அழுது நிற்க, நீ 6 முறை சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். அது என்னையா? அதெல்லாம் புரூடாவா? அவன்கிட்ட போய் அடி வாங்கியிருக்கிய, நீ கற்றுக் கொடுத்த சண்டை வச்சு ஒன்று அடிச்சிட்டானா அவன்? எப்பா 6 முறையா நான் எங்கப்பா சண்டை போட்டு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கேன்? ஆனால் சாம்பியன்ஷிப் வாங்க வேண்டியவன் வாங்க வரல. அந்த 6 முறையும் நானே போய் நின்று வாங்கிட்டு வந்தேன். நல்லா சொல்லியிருக்காங்க. அப்போ உண்மையிலே ஃபைட் பண்ணி நீ சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கலை, அடுத்தவன் வாங்க வேண்டியதை நீ போய் வாங்கிட்டு வந்திருக்க. அப்புறம் என்ன மைத்தியா, யார் இப்போ 6 முறை சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கணும்னு சொன்னதுக்கெல்லாம் மண்டை ஆட்டிட்டு வர? நீ கூட புத்திசாலி பையன் எல்லாரும் சொல்லும்போது நீ தான் மண்டை ஆட்டிட்டு வர. இன்னைக்கு நான் முட்டாள் அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருக்கியா? இதுக்கெல்லாம் வக்கனையாக பேசு, இதெல்லாம் பேசிடுவேன். ஆனால் ஆப்போசிட் கரண்ட்டை மட்டும் பேசுனா உனக்கு தோண நினைக்கிறோன்னே. பேச மட்டும் இல்லடா, என்கிட்ட திறமை இருக்கு. என்னால தான் ஃபைட் பண்ண முடியாது, ஆனால் எல்லாரையும் ஃபைட்டரா உருவாக்க முடியும்டா என்னால. சரி இப்பயும் நல்லா வக்கனையாக பேசுகிற, அதை விடு. இப்போ என்ன நல்ல பெரிய பாக்ஸராக அவன்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு என்ன உருவாக்கி விடு, நான் அவன்கிட்ட சண்டை போடுறேன். சரி மௌனி குமாரா, இதோ உனக்கு கற்றுக் கொடுத்துருவோம். வா ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரியா? ப்ராக்டிஸ் பண்ணி டேரக்டாக மேட்சுக்கு போய் நீ உன்னை ஜெயிச்சு வச்சிடறா. வாடா. ஏங்க இந்த ஒரு விஷ பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டோம், அதை கடையில் கொடுத்தா திருப்பி காசு தருவாங்களா? இல்லடி தரமாட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று செய்யி, உங்கள் அப்பனுக்கு கொடுத்துருவோம் நம்ம பேசாமல். சரியா? தரமா ஒன்று என்ன கட்டி கொடுத்துட்டா பாரு, அது நம்ம அவனுக்கே கொடுத்துருவோம் சரியா? அதான் ஒன்றும் வேண்டாம், நான் உங்களுக்கே கொடுத்துருவேன் சரிங்களா? பொடி ஆட்டா தூங்கையில் கொடுத்துருவோம். நம்ம ப்ராக்டிஸ்லேயே போயிடுவோம். நினைச்சேன் டான மறைஞ்சிருவாரு இந்த மனுஷன். தெரியும், எதை சொன்னாலும் சரி டான் மறைஞ்சிருவார். எப்படித்தான் இந்த மேட்சையை கற்று வச்சிருக்கானோ. சரி சித்தி, நானும் போயிட்டு வரேன். போய் ப்ராக்டிஸை பண்ணிட்டு ஜெயிச்சிட்டு வரேன் சித்தி. அடப்பாவி, இவன் இப்போ மழையை கற்றுக்கிட்டா அப்பனுக்கு தப்பாமல் புள்ள பிறந்திருக்கான் பாரு. மட்டான் மறைஞ்சிட்டாங்க ஐயா. நமக்கு தான் அந்த மாதிரி சக்தி கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், நானும் போயிட்டு வரேன்ப்பா. வெளியே போய் நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு வரேன். இதுவும் பாரு சிட்டு வட்டா பறந்து போச்சு. சரி நம்ம போய் வேலையை பார்ப்போம். இந்த விஷப்பாடில் எங்கேயாவது பத்திரமா எடுத்து வைப்போம்.
இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் ஃபைட் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு ஆள் மலேசியா, இன்னொரு ஆள் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு நபர். ஸோ இவங்க முதல்ல நம்ம வந்து மலேசியாவிலேருந்து வர ஃபைட் பண்ண போகிற ஒரு பேர் பிரபாஸ். அடுத்து வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குமரன், சன் ஆஃப் மொக்கலட்சுமின்னு சொல்கிறாங்க. நவ் ஐ எம் ஷோயிங் யூ மலேசியா ஃபைட்டர்ஸ் ஆன் பிரபாஸ். கம்மிங் ப்ளீஸ். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஃபைட் பண்ணி அவனை ஜெயிக்க போகிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், அது இன்னொரு ஃபைட்டரும் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். இப்போ நான் அவரையும் கூப்பிட்டுக்கிறேன். நவ் ஐ எம் செகண்ட் இன்ட்ரடியூசிங் மெம்பர் ஆஃப் இந்தியன் சன் ஆஃப் குமரன் மொக்கலட்சுமி. என்னடா இது, நான் வந்தால் மட்டும் என்ன யாரும் வரவேற்க மாட்டாங்க? அது அப்படித்தான் நடக்கும் இங்கே. சரிங்களா, போட்டி ஆரம்பிக்கலாமா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கையெழுத்து போட்டிங்க. யார் மண்டை உடஞ்சாலும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம போட்டி ஆரம்பிக்கலாம். A few moments later. டேய், நீ என் தங்கச்சியை லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்க, நான் உனக்காண்டி இந்த சண்டையில் விட்டு கொடுத்துக்கிறேன்டா. அப்படியா? ஓகே அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஜெயிச்ச மாதிரி ஆச்சு. அவள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடிச்சாரு ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம், அதுவே போதும் எனக்கு. நான் ஒன்றும் போட்டியில் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்னால் அடி வாங்கியவும் முடியாதுடா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, எனக்காண்டி நீ தோற்றதுக்கு. என் காதல் ஜெயிச்சிருச்சுண்ணா, ரொம்ப சந்தோஷம். இந்த பத்தியா, இதே தான் என்னுடைய ஆள், என்னுடைய லவ்வர் அசின். நீங்கள் எப்போதுமே சூப்பருங்க, எல்லாத்துலேயுமே நீங்கள் விட்டு கொடுத்து ஜெயிச்சிடுறீங்க. இதனால தாங்க எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. சரி ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் எண்டிங்க்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுப்போமா? ஓகேப்பா எல்லாரும் வாங்க கோரஸா சொல்லுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹாய் வியூவர்ஸ், தேங்க் யூ so much. அடுத்த வீடியோல பார்ப்போம்.